முகத்த வச்சு ஒரே அழுத்த தான் அழுத்தினாங்க. தலை வெளியே வந்துருக்கு. குழந்தை எடுத்து போட்டாங்க. தலை மட்டும்தான் வெளியே வந்துச்சு. டெயில் போடுறோன்னு வரவும் டெயில் போடல. அதான் தொடச்சி பார்த்துட்டு டெயில் போடல. மலைக்கோட்டல் கிழிஞ்சு போச்சு. இது அந்த அழுத்தினதுனால அந்த பாதிப்பான் சொல்லவே இல்லை. சேலம் ஜிஹெச்சுக்கு போய் அந்த டாக்டருங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இப்படிதான் ஆகி போச்சுன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லியாதான் எங்களுக்கு தெரியும். அன்னவரி செவ்வாய்க்கிழமை நைட்டு 1 மணிக்கு நாங்க புறப்பட்டு இங்க வந்தோம். இங்க 1 மணிக்கு வந்தையில இங்க இருக்கிற நர்ஸுங்க வந்து பேசினாங்க. ஐயாமா இந்நேரத்துக்கு விழுக்கொல்லி பிடிச்சிக்கிச்சின்னு வந்தா நாங்க எப்படிமா உங்களை ஆம்புலன்ஸ் எந்த ஆம்புலன்ஸுமா இருக்குது, உங்களை எப்படிமா நாங்க அனுப்பிச்சு விடுறது, வந்தா நேரமா வரமாட்டீங்களா, 8 மணிக்கு 7 மணிக்கே வரமாட்டீங்களான்னு பேசினாங்க. வழி பிடிச்சிட்டு தாங்க நாங்க வந்தோம் அப்படின்னு. அதெல்லாம் எதையுமே காதல போட்டுக்காத. பாத்ரூம் போயிட்டு வந்தபடி படுமா டெஸ்ட் பார்க்கலான்னு படுக்க வச்சாங்க. படுக்க வச்சுட்டு தலை வெளியே வந்துருச்சு. இவங்களுக்கு தேவை கேஸ் வேணும்னு இங்கேயே படுக்க வச்சுக்கிட்டாங்க. ஆம்புலன்ஸும் எதையுமே வர சொல்லலை. பத்தியெல்லாம் எடுத்து வச்சாங்க. ஆயுதம் போடணும்னு சொல்லி வந்து கிழிச்சு விட்டாங்க. கத்திரிக்கோல்ல கழிச்சு விட்டாங்க. கிழிச்சு விட்டு இன்னொரு அம்மா வந்தது. ரத்தம் போகுமா, ஆயுதம் போட்டுக்கிறோம், ரத்தம் போகும், நீ அந்த பிள்ளையும் முக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. சொல்லிவிட்டு ரத்தம் வரும், ஒரே முக்குன்னு சொல்லிட்டு அந்த முகத்தை நான் அந்த புள்ள தலையை பிடிச்சிட்டு தான் நிற்கிறேன். முகத்தை வச்சு ஒரே அழுத்த தான் அழுத்தினாங்க. தலை வெளியே வந்துருக்கும். தலை வெளியே வந்ததும் குழந்தைய எடுத்து போட்டாங்க. தலை மட்டும்தான் வெளியே வந்துச்சு. அவங்க சொல்ற மாரி இப்படி ஒட்டிக்கிட்டுலாம் எதுவுமே வரல. வெளியே வந்ததும் இல்லாத இதோட 2 கேஸ் நாங்கள் வெற்றிகரமா முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டெயில் போடுறோன்னு வரவும் டெயில் போடல. அதான் தொடச்சி பார்த்துட்டு டெயில் போடல. போன்ல டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டே வெளியே வந்துட்டாங்க. மோசன் போடுற குடல் வந்து கிழிச்சு போச்சு. மலைக்கோட்டல் கிழிஞ்சு போச்சு. இது அந்த அழுத்தினதுனால அந்த பாதிப்பான் சொல்லவே இல்லை. சேலம் ஜிஹெச்சுக்கு போய் அந்த டாக்டருங்க எல்லாம் பார்த்துட்டு தான் கூப்பிட்டு வச்சு எங்ககிட்ட இதுதான் விஷயம், இப்படிதான் ஆகி போச்சுன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லியாதான் எங்களுக்கு தெரியும். அன்னவரி இவங்க நல்லாவே குழந்தை பிறந்துருச்சு, நீங்க எதுக்கு எங்களை ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சு விடுறீங்கன்னு. முன்ன குழந்தைக்கும் ஆயுதம் போட்டு எடுத்திருக்கிறாங்கம்மா. இந்த குழந்தைக்கும் ஆயுதம் போட்டு எடுத்திருக்கிறோம். அதனால அந்த ஆயுதம் போட்டதும் கிழிஞ்சு போச்சு, இங்க தைக்க முடியாது, அங்க போனா தான் தைக்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. இப்படி உடல் கிழிஞ்சு போச்சுன்னு எங்ககிட்ட உண்மையை சொல்லலை. எங்களை மறைச்சிதான் அங்க அனுப்பிச்சு விட்டாங்க. பார்க்க முடியல, கண்ணுல எங்களால பார்க்க முடியல. அதெல்லாம் எங்களால கீர்ணிக்க முடியல. ஏதோ ஒரு வழி எங்களுக்கு கிடைக்கணும்.